வாங்க இன்றைக்கி நம்ம ப்ரான் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே காமிச்சிருக்கேன். உள்ள வீடியோவில் நம்ம அப்படியே ஒன்றா போடும் போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறதுக்கு. எப்பயுமே ஒரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுட்டோன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 1/2 கிலோ ப்ரானுக்கு நம்ம கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன், சோம்பு பொடி போடுறேன், அப்புறம் சிக்கன் 65 பொடி போடுறேன். அதுலேயே உப்பு இருக்கும், அதனால கொஞ்சமாக தான் போடணும் உப்பு. இப்போ கார்ன்ஃப்ளவர் பொடி போட்டேன், 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் சில்லி பவுடர் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் இதில் அரிசி மாவு சேர்க்குறோம். அப்புறம் ஒரு முட்டை, 1/2 கிலோ ப்ரானுக்கு நம்மளுக்கு ஒரு முட்டை. இந்த அளவு அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் அளவு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஹாஃப் லெமன் புளிகிறோம். கையில் இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு விடணும். அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துக்கும் அது கோட் ஆகும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி கோட்டிங்கோட ரொம்ப அழகாக வந்துடும், தனித்தனியாக பிரியாது. அந்த டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். அவ்வளோதான், ஈஸியாக செஞ்சிட்டோம். பாய், தேங்க்யூ.